सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. श्री गुरुभ्यो नमः. श्रीमद् भगवद्गीதை மூன்றாவது அத்தியாயம் ஆரம்பம். अर्जुन उवाच ध्यायसि चेत् कर्मणस्ते मता बुद्धिर्जनार्दन तत्किं कर्मणि घोरे मां नियोजयसि केशव. அர்ஜுனன் இங்க சுவாமியை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான். ஏ ஜனார்தனா, கர்மாவை காட்டிலும் புத்தி ஞானம்ங்கிறது பெரியது, அப்படி இதுதான் உன்னுடைய மதம் அப்படி இருந்தால் கர்மாவை விட உயர்ந்தது ஞானம், இது உன்னுடைய மதமாக இருக்கும் பட்சத்திலே ஏன் கோரமான கர்மாவில என்ன ஈடுபடுத்துகிறாய்? ஞானத்திலே என்ன போன்னு சொல்லலாமோ? என்ன மாத்திரம் நீ கர்மாவில கர்மா பண்ணு அப்படின்னு சொல்றியே, அதுவும் கோரமான கர்மா. யுத்தம் பண்ணக்கூடிய கர்மான்னு சொன்னா அது கோரம். ஆக யுத்தம் பண்ணுன்னு திருப்பி சொல்றியே, அது ஏன்? கேள்வி நியாயம்தானா அப்படின்னு கொஞ்சம் பார்க்கணும். சுவாமி கர்மாவை விட ஞானம் ஒசத்தி அப்படின்னு வாயால சொன்னாரா? அப்படி சொல்லிட்டு கர்மாவை விட ஞானம் தான் வசதி, ஆனா நீ ஞானத்துக்கு லாயக்கு இல்லை, நீ கர்மா தான் அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு அர்ஜுனனை பார்த்து சொல்லி இருந்தால் அப்போதான் அர்ஜுனன் சுவாமியை பார்த்து இந்த கேள்வி கேட்கலாம். அப்போதான் இது நியாயம். அதனால நாம கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும், எங்கேயாவது சுவாமி இப்படி சொன்னாரா? கர்மாவை விட ஞானம் வசதி அப்படிங்கிறத சொன்னாரா? தேடன். அப்ப பாக்குறச்ச நமக்கு திவ்யாத்தியாயத்துல இதுக்கு சில பிரமாணங்கள் கிடைக்கும். நீங்க நல்லா யோஜனை பண்ணி ஞாபகப்படுத்திட்டு பார்த்தால் இது புரியும். என்னன்னா, கர்மானுஷ்டானத்தை காட்டிலும் ஞானம் பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார். 2-3 ஸ்லோகத்துல சொல்லி இருக்கிறத நாம கவனிக்கலாம். ஒண்ணு, ஊரேண யவரங் கர்ம புத்தி யோகா தனஞ்சய புத்தௌ சரணமன்விச்ச கிருபணா பலஹேதவ. இந்த ஸ்லோகத்துக்கு 2 வியாக்கியானம் பண்ணினார். ஒரு வியாக்கியானத்திலே புத்தியோக சப்தத்துக்கு கர்ம யோகம்னு அர்த்தம் பண்ணிண்டு, காமிய கர்மாவை காட்டிலும் இந்த கர்ம யோகம் என்பது பலத்தை எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய அந்த கர்மாவானது ரொம்ப வசதி. காரணம் என்ன? அது சித்த சுத்தி, ஞானம், மோட்சம், அப்படி மோட்சம் வரையில் போயிடுது. அதனால பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. காமிய கர்மாவோ நீ நினைச்ச அந்த பலத்தை கொடுத்துட்டு தீர்ந்து போயிட போறது. ஆகையால இது ரொம்ப கீழே இருக்கு அப்படின்னு சொன்னார். இதே ஸ்லோகத்துக்கு இன்னொரு வியாக்கியானம் பண்ணும்போது புத்தியோக சப்தத்துக்கு தத்துவஞானம் அப்படின்னு அர்த்தம் பண்ணி, தத்துவஞானமானது கர்மானுஷ்டானத்தை விட ரொம்ப பெருசு, அதை பார்க்கறச்சே கர்மானுஷ்டானம் ரொம்ப கீழே இருக்கு அப்படின்னு அர்த்தம் பண்ணினார்.
அப்ப அது எதை வச்சு அப்படின்னு கேட்டா ஞானத்துடைய பலனை வச்சுதான். ஞானம் கர்மா இதனால நமக்கு வரக்கூடிய பிரயோஜனத்தை பார்த்துதான் எது ஜாயசு எது கனியசு, எது உயர்ந்தது எது அதை காட்டிலும் தாழ்ந்தது அப்படிங்கிறத, சிறியது எது பெருசு எது சின்னது அப்படி சொல்லுவோம். எது பெரியது எது சின்னது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படி பார்க்கறச்சே இந்த ஸ்லோகமே நமக்கு ஞானம் ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. ஆனா கர்மா அப்படி இல்லை, அது சின்ன பலத்தை கொடுக்கறது அப்படின்னு சொன்னார். இன்னொரு ஸ்லோகத்திலையும் பார்க்கலாம். அங்க என்ன சொன்னார்னா, இந்த காமியமாக பலத்தை கொடுக்கக்கூடிய கர்மாக்கள் எல்லாம் எத்தனை இருக்கோ இந்த பலங்கள் எல்லாமே ஞானத்துடைய பலத்துக்கு உள்ளே அடங்கும். எப்படி சமுத்திர மாதிரி இருக்கக்கூடிய அவ்வளவு ஜலம் இருக்கக்கூடிய ஒரு ஜலாசயத்திலே கூபம் தடாகம் சிறு சிறு ஜலாசயங்கள்ல இருக்கக்கூடிய அந்த ஜலம் எல்லாமே அதற்குள்ள அடங்கினதாகுமோ அத போலன்னு ஒரு ஸ்லோகத்துல சொன்னார். யாவான் அர்த்த உதபானி சர்வத சம்புலதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதா. இங்கேயும் ஞானத்துடைய பலம் எவ்வளவு பெருசுன்னு சொன்னா அத்தனை கர்ம பலமும் அந்த ஞான பலத்திற்கு உள்ளே அடங்கும் அப்படின்னு இங்கேயும் சொன்னார். இன்னும் மேலையும் பார்க்கும்போது ஞானத்தை நிரந்தரமான சாஸ்வதமான ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. ஞானம் வந்தாச்சுன்னா அவன் ஜீவன் முக்தன், ஸ்தித பிரஜனாகிறான். அந்த நிலை அவனுக்கு கடைசி கணத்துல, அதாவது இந்த சரீரத்தை விடக்கூடிய கடைசி காலத்துல கூட வந்தாலும் சரி, ஆரம்பத்திலேருந்து இருந்தாலும் சரி, அந்த ஞான நிஷ்டைங்கிறது இருந்துருத்தோன்னு சொன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு மறுபடியும் ஜென்மா இல்லை, அவன் முக்தி தான் அடைவான். பிரம்ம நிர்வாணம் ரிச்சதி அப்படின்னு சொல்லி போன அத்தியாயத்துல முடிவுல சொல்லிட்டார். ஞானம் வந்தவன் பத்தி அவன் எப்படி இருப்பான்ங்கிறது சில அவனுடைய லட்சணங்கள்லாம் சொன்னது. சாதகன் தன்னிடத்திலே அந்த லட்சணங்களை கொஞ்சமாவது பிரயாசம் பண்ணி அபியாசம் பண்ணி சம்பாதிக்கணுங்கிறதுக்காக சொல்லப்பட்டது வியாக்கியானம் பண்ணினார். கர்மாவை பல இடத்திலே நிந்தையும் பண்ணிவிட்டார். எங்கேன்னு சொன்னா யாமிமாம் புஷ்பிதாம் வாச்சா புஷ்பிதாம் வாச்சம் பிரவதந்தி மணி அவிபஷ்சிதா அப்படின்னு. அதாவது வேதவாத ரதா பார்த்த நானியதஸ்தி வாதினா, சொர்க்கம் தான் எல்லாத்தையும் விட பெருசு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருப்பா. அவளுக்கு அதுதான் பெருசா தோணும், அதை நீ நம்பாதே. அதனால அந்த மாதிரி கர்மபலத்தையே நீ ஆசிரியச்சுண்டு இருக்காதே அப்படின்னு கர்மபலத்தை ஒரு நிந்தையும் பண்ணியிருக்கார். அது மாத்திரம் இல்லை, இவ்வளவு எல்லாம் அர்ஜுனனுக்கு சொல்லி கொடுத்துட்டு சுவாமி என்ன சொல்றாருன்னா, நீ கர்மாவை விடாதே, அவசியம் பண்ணுங்க. ஞானத்தை உபதேசம் பண்ண ஆரம்பிச்சுட்டு இவனுடைய சோக மோகத்தை பார்த்து சுவாமி ஒரு தீர்மானத்துக்கு வந்தார். இவனுடைய சோகத்தை அடியோடு போக்கணும்னு சொன்னா ஆத்ம தத்துவ ஞானத்தை தான் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிவிட்டார். தரதி சோகம் ஆத்மவித்து அப்படின்னு உபனிஷத்து சொல்றது. அப்ப அந்த ஆத்ம தத்துவ ஞானத்துல ஆரம்பிச்சார். ஆத்மா நித்தியமானது, அதை அழிக்க முடியாது அப்படின்லாம் ஆரம்பிச்சு சொல்லிட்டு தஸ்மாத் யுத்தஸ்வபாரதன், ஆகையாலே நீ யுத்தம் பண்ணு. ஆத்மா நித்தியமா இருக்குங்கிறதுக்காக யுத்தம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீ யுத்தத்துல ஆரம்பிச்சாச்சு, இறங்கி வந்தாச்சு. ஏத்தன் மத்தியில ஒரு பிரதிபந்தகம் இப்ப நடுப்புறம் நிறுத்திடலாமான்னு பாக்குற. ஏன்னா ஆத்மாலாம் அழிஞ்சு போயிடுமேன்னு ஒரு சோகம் உன் கண்ணை மறக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த சோகம் உனக்கு வேண்டியதில்லை.
ஆத்மா அழியக்கூடிய வஸ்து இல்லே, இன்னும் யுத்தத்திலே அது அழிஞ்சு போயிடும்னு நீ பயப்படாதே. உனக்கு உண்டான காரியத்தை நீ ஒழுங்கா பண்ணு. எந்த காரியத்தை ஆரம்பிச்சிருக்கியோ அதை நிறுத்துறதுக்கு காரணம் இல்லை, அதனால தர்ம யுத்தம் இது அவசியம் செய்யணும், இல்லைன்னா உனக்கு நஷ்டம் வரும் அப்படிங்கறத சொன்னார். அதனாலதான் இது தஸ்மாத் யுத்தஸ்வ பாரதம்னார். அது மாத்திரம் இல்ல, நீ லோக திருஷ்டியில பார்க்கறதா இருந்தாலும் இந்த மாதிரி யுத்தம் உனக்கு பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடியது. இதுல ஜெயம் வந்தாலும் சரி, பராஜயம் வந்தாலும் சரி, ரெண்டையும் சமமாக பார்த்து நீ யுத்தம் பண்ணலாம். ரெண்டு பக்கத்திலும் உனக்கு ஒரு லாபம் இருந்துட்டே இருக்கு. ஜெயம் வந்தா ராஜ்யத்தை அனுபவிக்கலாம். பராஜயம்னு சொன்னா என்னன்னா, யுத்தத்துல உனக்கு மரணம் ஏற்பட்டாலும் உனக்கு சொர்க்கத்வாரங்கிறது திறந்து வைக்கப்பட்டிருக்கு, அங்க போய் சௌக்கியமா இருக்கலாம். ஆக ரெண்டு விதத்திலையும் உனக்கு கர்மாவால லாபம்னு சொன்னார். நல்லாமும் சொல்லிட்டார். நிறைய விஷயங்கள் கர்மாவை வசத்தியாவும் சொல்றார். அதே சமயத்திலே கர்மாவ பண்றவா கிருபணா பலஹேத்தவாகனு சொல்றார். ரொம்ப பாவம், அவ பெரிய பலத்தை விட்டுட்டு அல்பமான பலத்துக்காக கர்மாவனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிவிட்டார். அப்புறம் பார்த்தா அர்ஜுனனுக்கு சொல்லறச்சே அவர் என்ன சொல்றாருன்னா, கர்மண்யேவாதிகாரஸ்தி மா பலேஷு கதாச்சன மா கர்ம பலஹேது பூஹு மாதே சங்கோஸ்து அகர்மணி. உனக்கு கர்மானுஷ்டானம் பண்றதுக்கு தான் அதிகாரம். அதனால நீ இப்ப ஞான நிஷ்டத்துக்கு வர முடியாது. நீ கர்மாவை விட்டுடுறேன்னு நினைக்காத, விடவே முடியாது, அவசியம் பண்ணி ஆகணும். ஆனா கர்ம பலத்தை எதிர்பார்த்து பண்ணாதே, கர்ம பலத்துக்கு நீ ஹேத்துவாக ஆயிடாதே. அதனால கர்மானுஷ்டானம் அவசியம் பண்ணணும். இதெல்லாம் கேட்டால் அர்ஜுனனுக்கு இப்படி ஒரு சந்தேகம் மனசுல வருது. நியாயம்தான். பகவான் நமக்கு ரொம்ப வேண்டியவர், நம்ம மேல பெரிய அனுகிரக புத்தி உள்ளவர். ஞானம்னு ஒரு மார்க்கம், சாங்கியம்னு சொல்லக்கூடிய தியான மார்க்கம் ஒண்ணு, யோகம்னு சொல்லக்கூடிய கர்ம மார்க்கம் ஒண்ணு. இந்த ரெண்டு மார்க்கத்தை காண்பிச்சுட்டு ஏட்டாதே அபிஹிதா சாங்கியே புத்தி யோகே துய்வாம்சம் எல்லாம் பிரிச்சு அழகா சொன்னார். இப்படி ரெண்டு மார்க்கத்தை சொல்லிட்டு அந்த ரெண்டு மார்க்கத்துல இந்த ஞானங்கிற மார்க்கம் இருக்கே, ஞானம் அது பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியது, ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி விட்டு கர்மபலம் அப்படி இல்லைங்கிறதையும் தெரிவிச்சு விட்டு கடைசியில நீ கர்மா பண்ணுன்னா என்ன அர்த்தம்? எது பெருசோ, பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதோ, பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடியதோ, அதுலத்தானே தன்னுடைய சிஷ்யனை குருவானவன் அவன் சிஷ்ய ஹிதேஷியாக இருக்கும் பட்சத்திலே ஈடுபடுத்தணும். அப்படி இல்லாம அது பெரிய பலத்தை கொடுக்கப்படுது, ஆனா நீ இந்த சின்ன பலத்தை பண்ணு அப்படின்னு சொன்னா இது எப்படி சரியா வரும்? அதனால புரியல அர்ஜுனனுக்கு. மனசுல சந்தேகம் வந்துட்டு, அதுவும் என்ன கோரமான கர்மா, யுத்த கர்மாவில போய் எல்லாம் ஆரம்பிச்சாச்சு நிறுத்தாதே பண்ணுன்னு ஈடுபடுத்துறாரே, இதுவே பெரிய மனசுக்கு கஷ்டமா இருக்கே அப்படின்னு சொல்லி இப்ப கேட்கிறான். ஜாயசி சேத் கர்மணஸ்தே மதா புத்திர் ஜனார்தன தத் கிம் கர்மணி கோரே மாம் நியோஜயசி கேசவ. ஹே கேசவா, கோரமான இந்த கர்மாவில, யுத்த கர்மாவில போய் என்னை ஈடுபடுத்துறியே, இது உனக்கு நியாயமா? நான் முன்னாடியே யுத்தத்தை வேண்டான்னு நினைச்சிட்டு இருக்கேன், பேசாம ஞான மார்க்கத்துல என்ன அழைச்சிட்டு போக முடியாதா? நீ சொல்ல வேண்டிய அவசியம் உண்டா? நீ கர்மாதான் பண்ணணும் அப்படின்னு, மற்றவாளுக்கெல்லாம் ஒண்ணு எனக்குன்னு ஒண்ணா அப்படின்னு கேக்குறான். அதுக்கப்புறம் அர்ஜுனனே மறுபடியும் இந்த இடத்துல எல்லாம் பெரிய விசாரங்கள் இருக்கு, நான் ஒரு சுமார சித்தாந்தத்தை சொன்னேன். இதுக்கு மேல இன்னும் ஒரு சந்தேகம் அர்ஜுனனே ஒரு இதை சொல்றான். அவன் என்ன சொல்றான்னா, வாஸ்தவத்திலே நான் இப்படி கேட்டது ஒரு குழப்பத்துலதான் கேட்கிறேன். பரமஹிதேஷியான பகவான் பக்தனுக்கு ஒரு தவறான பாதைய காண்பிக்க மாட்டார், பெரிய லாபம் வரக்கூடிய பாதையத்தான் காண்பிப்பார். லாபம் இல்லாத மார்க்கத்திலே பெரிய லாபம் வரத்துக்கு பார்க்கவும் வழி என்னமோ இருக்கு, ஆனா நீ அதுல போகாதே, இந்த சின்ன இதுலயே இருன்னு சொல்ல மாட்டார். அதனால நீ சொன்னது எனக்கு புரியலேன்னு தான் அர்த்தமாச்சு. அதனால உன்னுடைய வாக்கியங்கள் எல்லாம் பரிசீலனை பண்ணும் போது எனக்கு மனசுல பெரிய குழப்பமாக இருக்கு.
இந்த குழப்பத்தை நிவர்த்தி பண்ணி எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு 2வது ஸ்லோகத்துல கேட்கிறான். வியாமிஸ்ரேணீவ வாக்கேன புத்திம் மோகயசீவமே அது ஏகம் வத நிச்சித்ய ஏன ஸ்ரேயோகம் ஆப்னுயாம். வியாமிஸ்ரம்னா கலந்து கலந்து சொல்றேன். கர்மாவையும் கலக்கிறேன், அதையும் வேண்டாங்கிறேன், ஞானத்தையும் கலக்கிறேன், இன்னும் கலந்து ஒரே கலப்படமா இருக்கு. இந்த மாதிரி வியாமிஸ்ரேணீவ நீ அப்படி சொல்லல, நீ நல்லா விவேகமா இதை பிரிச்சு அதை பிரிச்சு உங்கதான் சொல்லியிருக்க. ஆனா என்னுடைய புத்திக்கு அப்படி தோன்றுது. அதனால இந்த வாக்கியத்தினால புத்தி மோகய சீவமே 2 இடத்துல இவன்னு போட்ட கலந்து கிடக்கிற மாதிரி அந்த வாக்கியங்கள், உன்னுடைய வாக்கியங்கள் எனக்கு தெரியுது. என்னுடைய புத்திய குழப்பறதுக்காகவே பேசின மாதிரி தெரியுது. ஆனா நீ அதுக்காக பேசல, உன்னுடைய வாக்கியம் பிழைச்சுன்னு இருக்கு. என்ன குழப்படாமங்கிறதுக்காக நீ பேசல, இருந்தாலும் எனக்கு அப்படி தோன்றது. அதனால நான் என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்னா, தத் ஏகம் வத நிச்சித்ய, தீர்மானம் பண்ணி நீ இதை எப்படி பண்ணு அப்படின்னு தீர்மானமா சொல்ல, நான் அதை பண்ணிடுறேன். ஏன ஸ்ரேயோகமா, நீ சொன்ன அந்த ஒரு வழியில போய் நான் ஸ்ரேயஸ அடையணும். அதற்கு எனக்கு என்ன உபாயமோ இதை செய்யு, ஒரே இதா சொல்லு, எல்லாத்தையும் சேர்த்து சொல்லாது அப்படின்னு அர்ஜுனன் கேட்டுக்கிறான். இங்கே ஸ்ரீ பகவான் வாச்சு அவர் பதில் சொல்றார். ஆரம்பத்திலேருந்து, அப்பா இவரு நான் எல்லாம் பிரிச்சு சொன்னேன், மறுபடியும் அதே மாதிரி சொல்ல போறேன், நீதான் புரிஞ்சுக்கணும். அதோட சுவாரஸ்யம் என்னங்கிறத அப்புறம் பார்ப்போம். ஸ்ரீ பகவான் வாச்ச லோகேஸ்மின் விவிதா நிஷ்டா புரா புரோக்தா மயா நக ஞானயோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம். அவர் உபோத்காத புரஸ்தரமா ஆரம்பிச்சுட்டார். இவனுக்கு முதல்ல இருந்து அடியிலேருந்து எடுத்து சொன்னாதான் புரியும். இல்லைன்னா உனக்கு இதுதான் சொன்னா ஏன் எனக்கு மாத்திரம் இதுன்னு சொல்றே அப்படின்னு மறுபடியும் கேட்பான். அதனால ஆரம்பத்திலேருந்து எடுத்து புரிய வச்சிருவோம் அப்படின்னு பார்த்தார். இந்த லோகே அஸ்மின், இந்த லோகத்திலேன்னு சொல்ற. இந்த லோகம்ங்கிறது அதாவது யாருக்காக சாஸ்திரம் ஏற்பட்டிருக்கோ, சாஸ்திரத்துல சொன்னபடி யாரு நடக்கணும், நடக்கிறதுக்கு அதிகாரியாக இருக்கிறார்களோ அப்பேற்பட்ட வாழ்ல 2 விதமான மனுஷாலா நான் பிரிப்பேன். அவளுக்கு பிரிச்சு வழியையும் பிரிச்சு கொடுப்பேன். விவிதா நிஷ்டா புரா புரோக்தா மயானக. நான் இந்த பிரிச்சு சொல்றேனே, இது இப்போ இல்ல, சிருஷ்டி ஆரம்ப காலத்திலேருந்தே நான் அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தேன். அதாவது சிருஷ்டி ஆரம்ப காலத்திலேயே யாரு முமுட்சுகளாக இருக்காளோ, வைராக்கிய சம்பன்னாளா இருக்காளோ அவளுக்கு ஒரு மார்க்கமும், அது ஞான யோகம், ஞானம்ங்கிற மார்க்கமும், ஞான நிஷ்டான்னு சொல்லலாம். நிஷ்டாங்கிற பதத்தை இங்க போட்டுவிட்டார். விவிதா நிஷ்டா, ஞான நிஷ்டா, கர்ம நிஷ்டா. அதே மாதிரி யாரு அபியுதயத்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறாளோ, அதாவது சௌக்கியமா இருக்கணும் நினைக்கிறாளோ அவளுக்கு ஒரு நிஷ்டை. இப்படியாக கர்ம நிஷ்டா, ஞான நிஷ்டா அப்படின்னு 2 நிஷ்டைகளே நான் சிருஷ்டி ஆரம்ப காலத்திலிருந்தே ஏற்படுத்தி வச்சுட்டேன். அது இது குரு சிஷ்ய பரம்பரையா வந்துட்டே இருக்கு. அதனால ஹே அனக, பாவமே பண்ணாதவனே, அர்ஜுனனை பார்த்து சம்போதனம் பண்றார். அனக, இந்த மாதிரி ஞான நிஷ்டை கர்ம நிஷ்டை அப்படிங்கிறது 2 இருக்கு. அதுல யாரு ஞான யோகத்துல அதிகாரிகள், யாரு கர்மயோகத்துல அதிகாரிகள்ங்கிறத பிரிக்கிறேங்கிறார். ஞான யோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம். ஞான யோகம் அப்படின்னா ஞானம்தான் யோகம். சாங்கியானாம் அப்படிங்கிறது பாஷ்யக்காரால் அர்த்தம் பண்ணியிருக்கார். ஆத்ம அனாத்ம விஷய விவேக ஞானவதாம் பிரம்மச்சரியாசிரமாதேவ கிருத சந்நியாசானாம். இவன் பிறக்கிறதுல இருந்தே சித்த சுத்தியோட பிறந்திருக்கான். அதாவது பல ஜென்மங்கள் இதுக்கு முன்னாடி அவன் சாதகனா இருந்து முமுட்சுவா இருந்து
இந்த ஜென்மாவில பரிபக்குவமான ஒரு புத்தியோடு பிறந்திருக்கான். இவன் சாங்கியம். இவனுக்கு சாங்கியம்னா நீங்க சாங்கிய தரிசனத்தை இங்க எடுத்துக்கப்படாது. ஆத்மானாத்ம விவேகம் உள்ளவன் அவன் தான் இங்க சாங்கியம். சாங்கியம்ங்கிறது ஏற்கனவே ஏகாத்தே அபிஹிதா சாங்கிய புத்திங்கிற அந்த இடத்துலயும் 2வது அத்தியாயத்திலையும் இதே சாங்கிய பதம் வந்தது. சாங்கியங்கிறது அங்க ஆத்ம தத்துவத்தை சொல்றது, அந்த நம்ம சாங்கிய தரிசனம் இல்லை. அதே மாதிரிதான் இங்கேயும். ஆக பிறக்கறச்சியே ஆத்மானாத்ம விவேகம் உள்ளவாளாக சில பேர் பிறப்பா, பரிசுத்தமான மனசை உடையவாளா இருப்பா, நல்ல வைராக்கிய சம்பன்னாளா இருப்பா. அவ ஞானத்துக்கு அதிகாரி. அவளை நீ இந்த கர்மானுஷ்டானம் பண்ணுன்னு நான் சொல்லவே மாட்டேன். அவளுக்கு இல்லை இது கர்மானுஷ்டானம். இது ஒரு சிலர். வேறு சிலர் யோகிகள்னு அவளுக்கு பேரு. அவளுக்கு கர்ம யோகம் வேணுமா. கர்ம யோகேன யோகினா. இந்த யோகிங்கிறவா இருக்கால இவாளும் வசதியானவாதான். இவா போகத்தை வேணும்னு கேட்கிறவா இல்லை. கர்மைவ யோகா கர்மயோகா தேன கர்மயோகேன நிஷ்டா யோகினாம் கர்மிணாம் நிஷ்டா புரோக்தா. நல்ல சத்கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணி அது மூலமாக கிரமமாக அவ ஞானத்தை அடைஞ்சு மோட்சத்தை அடையலாம். அப்படி சில பேர். ஆக அதிகாரிகளை பொறுத்து நான் பிரிச்சுட்டேன். சில பேர் ஞானத்துக்கு மாத்திரம் அதிகாரியா இருக்கா, சில பேர் கர்ம யோகத்துக்கு கர்மாதிகாரிகளாக இருப்பான். ஆக இதை வச்சுதான் நான் 2 விதமான நிஷ்டைய ஆரம்ப சிருஷ்டியா இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, சிருஷ்டி ஆரம்பத்திலேந்து இந்த 2 நிஷ்டைக்கு 2 விதமான அதிகாரிகள் இருந்துருக்காங்க. சரி, அதனால என்ன இப்போ கர்மயோகம்னு ஒண்ணு பிரிச்சு ஞான யோகம்னு ஒண்ணு பிரிச்சு, இப்ப எனக்கு ஏன் ஞான யோகத்தை கொடுக்கக்கூடாதுன்னு அர்ஜுனன் கேட்கலாம் இல்லையா? கேட்கலாம். அதுக்கு பதில் என்ன சொல்லணும்னா, இந்த கர்மயோகம் என்னங்கிறத நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. நீ என்னமோ நினைச்சுட்டு இருக்க முதல்லயே வைராக்கியம் வந்துருச்சு, உடனே கர்மாவெல்லாம் விட்டுட்டோம்னா நமக்கு ஞான சித்தமாயிடும், நாம ஞானி ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறே. ஆனா அது தப்பான எண்ணம். நமக்கு விதிக்கப்பட்ட கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணறத விட்டுட்டு நான் ஞானத்துல இருக்கேன்னு சொன்னால் அது வாஸ்தவம் இல்லை, அது சரியான எண்ணம் இல்லை. அது சொல்றார், ந கர்மணாம் அனாரம்பாத் நைஷ்கர்மியம் புருஷா அஷ்னுதே நச்ச சந்நியசனாதேவ சித்திம் சமதிகச்சதி. கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணாமல் விடுவதாலே ஒருத்தன் நைஷ்கர்மியம். நைஷ்கர்மியம் அப்படின்னா என்னன்னா, அந்த ஞான நிஷ்டை அல்லது ஞான நிஷ்டையுடைய பலமான மோட்சம், அது பரியந்தம் எடுத்துக்கலாம். அந்த மோட்சத்தை கர்மானுஷ்டானத்தை செய்யாம இருந்ததுனாலேயே ஒருத்தன் அடைகிறாங்கிறது நினைக்காது. அது கிடைக்காது அவனுக்கு. கர்மானுஷ்டானம் பண்ணாமலேயே நைஷ்கர்மியம். நைஷ்கர்மியம் அப்படின்னு சொன்னா இவன் ஞான நிஷ்டன் ஆயிடுவான் அல்லது முக்தனாகி விடுவான், ஞானம் மோட்சத்தை அடைஞ்சு விடுவான் அப்படிங்கிறது நினைக்காது. நச்ச சந்நியசனாதேவ சித்திம் சமதிகச்சதி. இதவே சரி, கர்மாவை பண்ணாம இருந்ததுன்னு மாத்திரம் இல்லை, பண்ணின கர்மாவெல்லாம் விட்டு சந்நியாசம் வாங்கிட்டான்னா அந்த சந்நியாசாசிரமத்துக்கு ஒரு விசேஷம் உண்டு. இவன் நைஷ்கர்மிங்கிற அந்த பரம புருஷார்த்தத்தை அந்த பலத்தை அடைய முடியுமோ அப்படின்னு கேட்டா இல்லை. நச்ச சந்நியசனாதேவ சித்திம் சமதிகச்சதி. வெறும் சந்நியாசம் பண்ணிட்டான் அப்படிங்கிறதுக்காகவே இவன் அந்த ஞான நைஷ்கர்மியம்னு சொல்லப்படுற அந்த ஞானத்தை அடைஞ்சுவிட முடியாது. முன்னாடி சொன்னதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? கர்மாவை செய்யாமல் இருந்ததுக்காக இவன் நைஷ்கர்மியத்தை அடைஞ்சு விடுவாங்கிறது இல்லைன்னு சொன்னார். கர்மாவை சந்நியாசம் பண்ணி விட்டுட்டாங்கிறதுனாலே
இவன் அந்த நைஷ்கர்மியத்தை அடைஞ்சு விடுவாங்கிறதும் இல்லை. கர்மாவை விடுறதுன்னா என்ன, செய்யாம இருக்கிறதுனா என்ன, ரெண்டும் ஒண்ணுதானே இல்லையா? அப்போ என்ன கர்மணாம் அனாரம்பான் நைஷ்கர்மியம் புருஷோஷ்ணுதே அப்படின்னு சொன்னதுக்கும் நச்ச சந்நியசனாதேவ சித்தியும் சமதிகச்சதிங்கிற இந்த ரெண்டாவது வாக்கியத்துக்கும் அர்த்தத்துல என்ன வித்தியாசம் வரும் அப்படிங்கறத பாஷ்யக்காரர் சொல்லியிருக்கார். முதல்ல அனாரம்பாத் அப்படின்னு சொன்னால் இவன் ஆரம்பத்திலே பிரம்மச்சரியாதேவ பிரவருதே மாதிரி பிரம்மச்சரியத்திலேருந்தே இவன் கர்மாவை அனுஷ்டானம் பண்ணாமல் இருக்கான். கர்மானுஷ்டானம்ங்கிறது சாதாரணமா கிரகஸ்தனுக்கு விதிக்கப்பட்டது. கர்மான்னு சொன்னா நம்ம சந்தியாவந்தனாதிகளை கர்மான்னு இங்க ஒன்னும் அது கர்மானே எடுத்துக்கல. ஸ்ரௌத்தமான கர்மாக்களை தான் கர்மான்னு இங்க பேசுற. ஏன்னா அந்த காலத்துல அதுதான் பிரசித்தமாக இருந்திருக்கு. எல்லாரும் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்திருக்கா கர்மபராளாக. அப்ப கிரகஸ்தனாகி செய்யக்கூடிய அந்த ஸ்ரௌத்த கர்மாக்கள் இருக்கே, இந்த கர்மாக்களை செய்யாம விடுவதுங்கிறது வேற, செஞ்சுட்டு விடுவதுங்கிறது வேற. ஆரம்பிக்கவே இல்லை, செய்யவே இல்லை அப்படிங்கிறது முதல் பூர்வார்த்தத்துல இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுறது. கர்மணாம் அனாரம்பான் நைஷ்கர்மியம் புருஷோஷ்மிதி. ஒரு காலம் பரியந்தம் அனுஷ்டானம் பண்ணிட்டு அப்புறம் வேண்டாம்னு தியாகம் பண்றது சந்நியாசம். நச்ச சந்நியசனாதேவ சித்தியும் சமதி. ஆக இந்த கர்மாவை அனுஷ்டானம் பண்ணாமல் விட்டுட்டாலோ, இல்ல ஓரளவுக்கு அனுஷ்டானம் பண்ணிட்டு போரும் அப்படின்னு சொல்லி சந்நியாசம் பண்ணிட்டாலோ, இது மாத்திரத்தினாலே ஒருத்தன் நைஷ்கர்மியம் அதாவது தத்துவ ஞானத்தை அடைய முடியாது அப்படின்னு இங்க படிச்சிருச்சு. இது எதுக்காக சொல்றாரு அர்ஜுனனை பார்த்து? அர்ஜுனன் சொல்றானே, என்னையே கர்மானுஷ்டானத்துல மறுபடியும் ஈடுபடுத்துற, அதை செய் இதை செய்யு அப்படின்னு கேட்டானோ இல்லையோ. நீ கர்மாவை விட்டுடலான்னு பாக்குற, விட்டுட்டா ஞானத்துக்கு வந்து விடலாம்னு நினைக்கிற. ஆனா கர்மாவை விட்ட மாத்திரத்திலேயே நீ ஞானத்துக்கு வந்து விட முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா அதுக்கு சரியான பதில் என்னன்னு சொன்னா, ஞானம் வரத்துக்கு கர்மயோகம்தான் உபாயம். தத்துவ ஞானம் நமக்கு பிறக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த தத்துவ ஞானம் நம்ம மனசுல தானே வரணும். நம்ம மனசானது அந்த தத்துவ ஞானத்துக்கு இடம் கொடுக்கிற யோக்கியத்தையோடு இருக்க வேண்டாமா? இந்த மனசு ஒரே குழம்பி இருக்கிறதுனால தானே நம்ம அஜ்ஞானியா இருந்துட்டு இருக்கோம், சம்சாரியாக இருந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த மனசு ஒரு தெளிவோட வரணும். அப்பதான் தத்துவ ஞானத்துக்கு அங்க இடம் பிறக்கும். இங்க நிறைய லோகத்திலேயே அனுபவத்துல பார்க்கலாம். வாஸ்தவான விஷயத்த பல பேர் நம்பவே மாட்டாங்க. ஆனா பொய்யான விஷயத்த அதுதான் சத்தியம்னு சாதிச்சுட்டு. அது மாதிரிதான் நம்ம குழம்பின மனசு அப்படிதான் இருக்கும். அது என்ன பண்ணும், பொய்யான விஷயத்த சத்தியம்னு நினைச்சுட்டு அதுலயே இருந்துட்டு இருக்கும். உபனிஷத்து இதுதான்ப்பா சத்தியம்னு ஆத்மாவை பத்தி ஏதாவது சொன்னதுன்னா அதை அவனால் நம்ப முடியாது. நம்முடைய அனுபவம் வேற தினசா இருக்கு. இதுக்கு தகுந்தாமல் நீ சொல்லணுமே தவிர நீ சொன்னதை நான் கேட்க மாட்டேன்னு அடம்பிடிப்பான். அப்போ உபனிஷத்து என்ன பண்றது? அது பெரிய கருணாமூர்த்தி இல்லையா? அப்ப வேதாந்தம் என்ன பண்றது? அப்படி சொன்னா இவன் மனசை ஏத்துக்காது, இது வாஸ்தவம் தான், அவன் மனசு அப்படி குழம்பி கிடக்கு. முதல்ல இவனுடைய மனசை தெளிய வைப்போம். அது தெளியட்டா அப்புறம் ஆத்ம தத்துவத்தை பத்தி சொல்லுவோம், புரிஞ்சுக்கிறானா இல்லையான்னு பாத்துக்குவோம் அப்படின்னு பார்க்க. இவன் மனசை எப்படி தெளிய வைக்கிறது? என்ன பண்ணினா இவருடைய மனசு தெளியும்? ஒரு விஷயம் இது உபதேசம் கேட்டதுனாலே தெளிஞ்சு விடுறதுன்னு இல்லை. உபதேசத்தை கேட்ட மாத்திரத்திலே இவனுக்கு சின்ன தெளிவு பிறக்கும். ஆனா அந்த தெளிவாவே அந்த மனசு இருக்கிறதுக்கு இவனுக்கிட்ட அந்த மனசு சுத்தமா இருந்தால்தான் தெளிவா இருக்கு. கலங்கின மனசு, பலவிதமான குழப்பத்துல இருக்கக்கூடிய மனசு வெறும் உபதேசத்தினாலேயே தெளிஞ்சு விடும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. அப்ப அதுக்கு என்ன வேணும்? இது ஏன் இப்படி குழம்புறதுங்கிறத காரணத்தை பார்த்து அந்த காரணத்தை நிவர்த்தி பண்ணணும். அப்ப மனசு தெளியும். ஏன் குழம்புறது அப்படின்னு சொன்னா மனசுல இருக்கக்கூடிய அந்த ராகத்வேஷங்கள். ஏன் இந்த ராகத்வேஷங்கள்லாம் வருதுன்னு கேட்டா எல்லாமே கடைசியில பிராரப்த கர்மா தான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா?
இவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கர்ம வாசனைகள். அப்ப அந்த வாசனைகள் தான் தித்தியாத்தியாயத்துல பரமாத்மா சொன்னார், ஆயத்தோ விஷயான் பும்சா சங்கஸ்தேஷு உபஜாயத்தின்னு ஆரம்பிச்சு. இதுதான் இவனுக்கு எல்லா விதத்திலையும் ஆபத்தை கொடுத்து விடுறது, மனசை வீணாக்கிடுறது. அப்ப அதை தெளிவுபடுத்தணும்னு சொன்னா இவன் நிஷ்காமமாக கர்மானுஷ்டானம் பண்ணணும். அந்த நிஷ்காம கர்மானுஷ்டானம் இருக்கே, அதுக்கு ஒரு சக்தி உண்டு. அந்த சக்தியானது நம்ம மனசுல இருக்கக்கூடிய துஷ்ட கர்மாக்கள், துஷ்ட வாசனைகள் எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சுத்தப்படுத்து. அந்த மனசு எப்ப சுத்தம் ஆயிடுறதோ, இந்த சுத்தமான மனசுல தத்துவத்தை சொன்னா ஏறும். அசுத்தமான மனசுல தத்துவத்துக்கு சொன்னா நீ சொல்றது தப்புன்னு சொல்லிட்டு. அதனால அதை ஏத்துக்கிறதுக்கு மனசுக்கு ஒரு பக்குவம்னு சொல்றோம் இல்லையா, அந்த பக்குவம் ஏறணும். அதுதான் வரணும், அதுதான் சுத்தின்னு நாம சொல்றோம். அந்த சுத்தி வரத்துக்கு உபாயமே நிஷ்காமமாக கர்மயோக அனுஷ்டானம். நமக்கு விதிக்கப்பட்ட சாஸ்திர விகித கர்மாவை அனுஷ்டானம் பண்றதுதான் மனசுத்திக்கு காரணமா இருக்கு. அப்படி இருக்கிறச்ச நான் வேண்டாம், எனக்கு கர்மாவே வேண்டாம், அது கோரமா இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுட்டான்னா இவனுடைய மனசு எப்படி சுத்தமாகும்? மனசு சுத்தமாகாட்டா இவன் எப்படி தியானத்துக்கு அதிகாரி ஆவான்? இவனுடைய மனசுல எப்படி தத்துவம் தெரிய ஆரம்பிக்கும்? தத்துவ தியானம் எப்படி குறிக்கும்? முடியவே முடியாது இல்லையா? அதனால பகவான் பார்க்கிறார், இவன் எந்த நிலைமையில இருக்கான். இந்த அதிகாரியுடைய நிலைமைய பார்த்து, அவன் இருக்கிற நிலைய பார்த்து அவன் என்ன பண்ணணும்னு சுவாமி தீர்மானம் பண்றான். அதனாலதான் தியான யோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம்னு விபாகம் பண்ணிருக்கேன்பா. அர்ஜுனா, நீ இருக்கிற நிலையில உன்னுடைய குழப்பம் தீரத்துக்கு, நீ மனசுல உள்ள குழப்பங்கள்லாம் விட்டு தெளியணும் அப்படின்னு சொன்னால் நீ கர்ம யோகத்தை அனுஷ்டானம் பண்ணணும். உன்னை காமிய கர்மாவை அனுஷ்டானம் பண்ண சொல்லலை. சொர்க்கம் வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்டு அதுக்காக கர்மானுஷ்டானம் பண்ணுன்னு சொல்லலை. நீ கர்மானுஷ்டானம் பண்ணு, ஆனா பலத்தை எதிர்பார்க்காதே. அதை ஈஸ்வரார்ப்பண புத்தியா அனுஷ்டானம் பண்ணி கர்ம யோகமாக அனுஷ்டானம் பண்ணுன்னு சொல்லு. ஏன் அப்படி சொன்னீங்கன்னா, இப்படி பண்ணும்போது அந்த கர்மாவானது உன்னுடைய சித்தத்தை சுத்தப்படுத்தும். சுத்தமான சித்தம் தெளிவாக இருக்கும், தத்துவ ஞானத்தை ஏற்றுக்கும். ஆகையாலே கர்மயோகமானது சித்த சுத்தி துவாரா ஞான யோகத்தை அடையறதுக்கு ஒரு உபாயமா, ஒரே உபாயமாக இருக்கிற காரணத்தினாலதான் உன்னை மறுபடியும் கர்மானுஷ்டானம் பண்ணுங்க. சித்தம் தெரியாத ஒருவனை பார்த்து ஞானம் தாம்பா வசதி, நீ பேசாம ஞானம் பண்ணு அப்படின்னு ஞானத்துல தள்ளி விட்டேன்னா அவன் அதையும் பண்ண முடியாது, இதையும் விட்டுடுவான், ரெண்டு கெட்டான் நடுப்புற நிற்பான். ஆகையால அப்படி பண்ணக்கூடாது இல்லையா? அதனாலதான் உன்னை கர்மாவில அனுஷ்டானம் பண்ண சொல்றேன். உனக்கு யுத்தம்ங்கிறது கோரமா தோணலாம், ஆனா இந்த யுத்தம் எப்படி வருது? இது தர்ம யுத்தமாக இருக்கு. கத்திரியனான உனக்கு சாஸ்திரம் சாஸ்திர விகிதமாக இந்த யுத்தம் இருக்கு. இந்த யுத்தத்துல நீ ராஜ்யம் வேணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் வச்சுண்டு இந்த யுத்தத்தை பண்ணாலே நமக்கு தர்மத்துல இறங்கியாச்சு, இதை பண்ணணும். பலம் வந்தாலும் வருது, வராட்டாதான். சுகதுக்கே சமீகிருத்வா லாபாலாபு ஜயா ஜயவு ததோ யுத்தாய யுத்யஸ்வா அப்படின்னு உங்ககிட்ட சொல்ல. நைவம் பாபம் அவாப்சி. இதுல இருந்து வரக்கூடிய லாபம் அலாபம் ரெண்டையும் சமமா பார்த்து, இது நம்ம கர்த்தவியம், நமக்கு தர்மமா விதிக்கப்பட்டிருக்கு, ஈஸ்வரார்ப்பண புத்தியா அனுஷ்டானம் பண்றேன்னு அனுஷ்டானம் பண்ணு. இவ்வளவு சொன்னேன். இதுதான் உன்னுடைய சித்த சுத்திக்கு உபாயமாக இருக்கிறதுனாலே உனக்கு ஞான நிஷ்டை வரை கொண்டு போய் விடும். நான் கர்மாவை நிந்த பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நீ நிந்திதமான கர்மாவில மறுபடியும் என்னையே இவர் தூண்டி விடுறார் அப்படின்னு நினைக்கிறேன். நான் கர்மாவை நிந்த பண்ணலை. காமிய கர்மாவை அனுஷ்டானம் பண்ணினா வந்த பலம் இருக்கே, அந்த பலம் அல்பம். அதே கர்மாவை வச்சு அதை விட மகத்தான பலத்தை அடைய முடியும்னு ஒரு உபாயம் இருக்கும்போது அதுகிட்ட அதை கவனிக்காமல் அல்பமான பலத்துக்காக இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணி சிரமப்பட்டு சின்ன பலத்தோட திருப்தி அடைகிறாளே, அவளை பாவம்னு சொன்னேன். பரிதாபமா இருக்கு. கிருபணா பலஹேதுவாக. ஆக கர்மானுஷ்டானத்தை எப்போதுமே நான் தப்புன்னு சொன்னதே கிடையாது.
பண்ணிதான் ஆகணும்னு தான் சொல்லியிருக்கேன். பண்ணும்போது இப்படி பண்ணு, அப்பதான் உனக்கு அது ஞானத்துக்கு உபயோகப்படும் அப்படின்னு வழியை காமிச்சிருக்கேனே தவிர உன்னை பெரிய பலத்திலேந்து வஞ்சிக்கிறதுக்காக கோரமான கர்மாவில ஈடுபடுத்தலே. நீ இப்படி போனா அந்த பெரிய பலத்தை அடைஞ்சு விட முடியும். இதுதான் உனக்கு வழி. இந்த வழியில ஏறி போனேன்னா நீ சித்த சுத்தியை அடைஞ்சு அதே ஞான நிஷ்டையை அடைய முடியுங்கிறதுக்காகத்தான் நீ எந்த படியில ஏற முடியுமோ அந்த படியில உன்னை ஏத்தரத்தை பாக்குறேன்ப்பா, உன்னை துஷ்ட அபிப்பிராயத்தோட இப்படி பண்ணுன்னு சொல்லலே அப்படின்னு சுவாமி அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றார். இதுதான் இது தாத்பரியம். மேல போறது இன்னும் நிறைய போறது. இல்லைன்னா நான் எதுக்காக இப்ப முன்னாடியே சுருக்கி சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொன்னா, அப்படி இல்லைன்னா இந்த தாத்பரியம் எங்க சொல்றாருன்னே புரியாது. கீதையில பெரிய கஷ்டம். இங்க ஒண்ணு இருக்கும், அங்க ஒண்ணு இருக்கும், ரெண்டையும் சேர்த்து பார்க்க முடியா இருக்கும். அப்பதான் நமக்கு தாத்பரியம் கிடைக்கும். இல்லைன்னா எங்க ஆரம்பிச்சது எங்க முடிஞ்சதுன்னு ஒண்ணும் தெரியாது. ஆகையால இப்பவே சொல்லிட்டேன். இன்னும் அடுத்த கிளாஸ்ல மேல போயிட்டே இருக்கும். தீர்க்கமா நிறைய விஷயங்கள் வரப்போகுது. இதோட இன்னைக்கு